என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனாட்டமி என்ற உள்ளமைப்பியலிலே டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிற சாப்டரில் டிஎஸ் ஆஃப் மொனோகாட் ஸ்டெம் ஒரு வித்திலை தாவர தண்டின் குறுக்கு வெட்டு தோற்றம் உள்ளமைப்பியல் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆர் யூ ரெடி? எஸ். அனாட்டமி ஆஃப் மொனோகாட் ஸ்டெம் ஒரு வித்திலை தாவர தண்டில் நமக்கு மெய் ஸ்டெம் இருக்குது பாருங்களேன். அந்த மெய் ஸ்டெம்மோட ஸ்ட்ரக்சரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதில் கிரவுண்ட் பிளான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிரவுண்ட் பிளானில் பார்க்குறப்ப இன் மொனோகாட் ஸ்டெம் the vascular bundles are scattered. வாஸ்குலர் கற்றைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது போன்று சிதறி காணப்படும். Peripheral vascular bundles are smaller in size than the central ones. விளிம்பில் காணப்படுகின்ற வாஸ்குலர் கற்றைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் சின்னதாக இருக்கும், உள்ள போக போக பெருசாக இருக்கும். And the vascular bundles are skull shaped. இதை பார்த்து எல்லாம் மனிதனோட மண்டையோடு எப்படி இருக்கோ அது மாதிரி காணப்படும். இங்கே பாருங்க, மொழி மாதிரி நம்ம ஐஸ் மாதிரி இருக்குது, நோஸ் மாதிரி இருக்குது, மவுத் மாதிரி இருக்குது. இதை பார்க்கறது ஸ்கல் ஷேப்டு, மண்டையோட்டு வடிவிலே காணப்படும். இது கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ஷன் என்லார்ஜ்ட், ஒரு பகுதியை பெருசாக்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கு பாருங்களேன், அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதுக்கு பேர் எபிடர்மிஸ், புறத்தோல் என்று பெயர். And the ground tissue is undifferentiated. தலத்திசுவானது வேறுபாடு இன்றி காணப்படும். நம்ம டைகாட் ஸ்டெம் பார்க்குறப்ப கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரீஜனை பார்த்துருப்போம், புரணி. அடுத்தது ஸ்டீல் அப்படின்னு ஒரு ரீஜனை பார்த்துருப்போம், ஸ்டீல் பாகம். Here it is undifferentiated. Cortex, steel என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கும். Because the vascular bundles are scattered. இது ஒவ்வொன்றும் ஒரு vascular bundle. அந்த தலத்திசுவில் சிதறி காணப்படுவதன் காரணமாக இந்த வேறுபாடு இருக்காது. And the vascular bundles are numerous in number. எண்ணற்ற vascular கற்றைகள் காணப்படும். அது மாதிரி இந்த பித்துன்னு ஒன்று பார்த்துருக்கோம் பாருங்களேன். இந்த பித் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியானது மொனோகாட் ஸ்டெம் ஒரு வித்தலை தண்டிலே காணப்படாது என்பதை நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் வாஸ்குலர் பண்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தோம். இந்த வாஸ்குலர் பண்டில் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக டைகாட் படித்ததுனால டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போகிறோன்னு இதுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் மோனோகாட்டில் கொஞ்சம்னு சொல்லிடுறேன். அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் எபிடர்மிஸ், புறத்தோல்னு பேர். It is made up of closely packed parenchyma cells. நெருக்கமாக அமைந்த parenchyma செல்களினால் ஆனது. Protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாக்கும். This epidermis covered by a waxy coating made up of a chemical called cuticle. புறத்தோலை சூழ்ந்து காணப்படுகின்ற கியூட்டின் என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு cuticle என்ற பெயர். கியூட்டிகளோட பணி உங்களுக்கு தெரியும், செக் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கின் வீதத்தை குறைக்கின்ற பணியினைத்தான் இது செய்யும். தி எபிடர்மிஸ் ஹியர் அண்ட் தேர் இன்டரப்டட் பை ஸ்டொமேட்டா, ஆங்காங்கே இடையிடையே புறத்தோல் துளைகள் காணப்படும், புறத்தோல் தூவிகள் காணப்படாது. எபிடர்மல் ஹேர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் absent in monocot. மல்டிசெல்லுலர் எபிடர்மல் ஹேர், பல செல்களினாலான புறத்தோல் தூவிகள் ஒரு வித்திலை தாவர தண்டிலே காணப்படாது. எபிடர்மிஸ்க்கு அடுத்தது எடுத்துட்டோம்னா ஹைப்போடர்மிஸ்னு ஒரு லேயர் இருக்கும். டைகாட் ஸ்டெம் ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஏற்கனவே டைகாட் ஸ்டெம் பார்த்தோம். அந்த டைகாட் ஸ்டெம்ல ஹைப்போடர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கோலன்கைமா. இன் மோனோகாட் ஸ்டெம் below the epidermis hypodermis is present and the hypodermis is made up of sclerenchyma. இந்த ஒரு வித்தலை தாவர தண்டின் ஹைப்போடர்மிஸ் ஆனது ஸ்கிலரன்கைமாவினால் ஆனது. இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் we come to the vascular bundle. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம vascular bundleக்கு வந்துடலாம். கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்காது, ஸ்டீல்னு ஒன்று இருக்காது. பிகாஸ் the vascular bundles are scattered இந்த இடத்துல பார்த்தோம். ஸ்கல் ஷேப்டுன்னு இங்கே பார்த்தோம். அதனால் கார்டெக்ஸ்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுதவும் இதில் முடியாது. Straight away we come to the vascular bundle. The vascular bundles are scattered, சிதறி காணப்படும், skull shaped,
மனிதனின் மண்டையோட்டினை அமைப்பில் ஒத்திருக்கும், ஸ்கல் ஷேப்ட். இதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்ததுல என்ன ரொம்ப முக்கியம், பெரிஃபரல் வாஸ்குலார் பண்டல்ஸ். ஓரத்தில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் பண்டல்ஸ்லாம் சின்னதாக இருக்கும்னு சொன்னேன், உள்ளே வர வர வாஸ்குலார் பண்டல்ஸ்லாம் பெருசாக இருக்கும்னு சொன்னேன், அதான் கொடுத்துருக்கோம். பெரிஃபரல் வாஸ்குலார் பண்டல்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் த சென்ட்ரலி லொகேட்டட் ஒன்ஸ். நெக்ஸ்ட் தான் முக்கியம், conjoined, collateral, end arc and closed vascular bundles are present in monocot stem. Conjoined, தமிழ்லையும் conjoined தான் சொல்லுவா. phloemமும் xylem-மும் ஒரே ரேடியஸில் இருந்தால் conjoined, ஒரே ஆரத்தில் காணப்படுதல். collateral, phloem outside, xylem inside. phloem வெளியிலையும் xylem உள்ளேயும் இருந்தால் அதுக்கு ஒருங்கமைந்த ஒரே ஆரத்தில் இருந்தால். நெக்ஸ்ட் பாருங்க, end arc, protoxylem point towards the center of the stem. புரோட்டோசைலம் முனையானது தண்டின் மையப்பகுதியினை நோக்கி இருந்தால் அதற்கு end arc, உள்நோக்கியன்னு பேர். closed, cambium is absent, no secondary growth is seen, the vascular bundle is said to be closed. cambium இல்லை, இரண்டாம் நிலை வளர்ச்சி இல்லை, மூடிய வாஸ்குலார் கற்றையாகும். இதை தவிர இன்னொன்று முக்கியமாக இருக்கு, in monocot stem the entire vascular bundle protected by sclerenchyma cells called the bundle sheath. ஒருவித்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் உருளை முழுவதையும் சூழ்ந்து காணப்படுகின்ற ஸ்கிலரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை உரை என்று அழைக்கிறோம். பண்டல் ஷீத், கற்றை உரை என்று கூறுவார்கள். இங்கிலீஷில் இதுக்கு பேர் பண்டல் ஷீத்னு பேர். இது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் வேற என்ன வேணும்? In monocot stem, the first formed protoxylem disintegrate to form a cavity called protoxylem lacuna. ஒருவித்தலை தாவரத்தண்டில் முதலில் தோன்றிய புரோட்டோசைலமானது சிதைவடைவதன் காரணமாக ஒரு இடைவெளி தோன்றும். அதுக்கு பேர் புரோட்டோசைலம் லாக்குனான்னு பேர். இதையும் நீங்கள் மனசில் எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். தென் phloem parenchyma is absent. phloem நடத்துகிறப்பயே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். phloem parenchyma present in pteridophytes, gymnosperms and dicot but absent in monocot னு சொல்லி கொடுத்தேன். phloem parenchymaவானது pteridophyteகளிலே காணப்படும், gymnospermகளிலே காணப்படும், இருவித்தலை தாவரங்களில் காணப்படும், ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படாது. இது ஒரு யூனிக் ஃபீச்சர், பரீட்சையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த போட்டி தேர்விலையும் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர வாட்டர் கண்டைனிங் கேவிட்டிஸ் present in the vascular bundle. அந்த வாஸ்குலர் பண்டில் உள்ள வாஸ்குலர் கற்றை உள்ள நீரினை சேமிப்பதற்காக சில துளைகள், கேவிட்டிகள், இடைவெளிகள் காணப்படும். இப்போ டைகாட் ஏற்கனவே படிச்சிருக்கேன், மோனோகாட் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரெண்டுக்கும் என்னென்ன முக்கியமான வித்தியாசம் தெரிஞ்சுட்டேன்னா எந்த கொஷின் கேட்டாலும், அது எந்த விதமான எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் என்ன வித்தியாசம், ஏன்னா அதை நம்ம படிச்சுட்டோம். இப்போ நம்ம சொல்லிடலாம். Point number 1, multicellular epidermal hairs are present. Multicellular epidermal hairs are absent. பல செல்களினாலான புறத்தோல் தூவிகள் காணப்படும், பல செல்களினாலான புறத்தோல் தூவிகள் காணப்படாது. In dicot stem, the hypodermis is made up of cortex. இருவித்தலை தாவரத்தண்டிலே புறத்தோலடித்தோலானது கோலன்கைமாவினால் ஆனது. In monocot stem, it is made up of sclerenchyma. ஒருவித்தலை தாவரத்தண்டிலே இது sclerenchymaவினால் ஆனது. hypodermis ங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The ground tissue differentiated into cortex and steel. புரணி மற்றும் ஸ்டீல் என்று அழைக்கப்படுகின்ற வேறுபாடுகள் கார்டெக்ஸ்னு ஒன்றும் ஸ்டீல்னு ஒன்றும் இருவித்தலை தாவர தண்டில் இருக்கும். In monocot stem, undifferentiated ground tissue, வேறுபாடு அடையாத தளத்திசுவானது காணப்படும். undifferentiated cortex steel differentiation இங்கே இருக்காது. ரீசன் உங்களுக்கு தெரியும், the vascular bundles are scattered. vascular bundles சிதறி காணப்படுவதன் காரணமாக. Fourth important point, starch sheath is present. Dicot stemல starch அடுக்கு காணப்படும். Here starch sheath is absent. starch அடுக்கானது இங்கு காணப்படாது. In dicot stem, bundle cap is present. கற்றை தொப்பியானது காணப்படும். இங்க எடுத்துட்டேன் bundle sheath, கற்றை உரையானது காணப்படும். எல்லாம் நீங்க படிச்சது அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. In dicot stem, the vascular bundles are arranged in the form of a ring. vascular கற்றையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். In monocot stem, the vascular bundles are scattered. vascular கற்றையானது சிதறி காணப்படும். Conjoined,
collateral, end arc and open vascular bundles are present in dicot. Conjoint ஒருங்கமைந்த உள்ளோக்கிய திறந்த vascular கற்றையானது இங்கு காணப்படும். monocot stem எடுத்துட்டேன்னா conjoint, collateral, end arc, conjoint, collateral, end arc, closed vascular bundles are present. இங்க 4, 5, 6 வெச்சுக்கோங்க. அப்ப இங்க closed மூடிய vascular கற்றையானது காணப்படும், cambium இல்லை என்பதால். புரோட்டோசைலம் லாக்குனா இஸ் ஆப்சென்ட். புரோட்டோசைலம் இடைவெளியானது இங்கு காணப்படாது. புரோட்டோசைலம் லாக்குனா இஸ் பிரசன்ட். புரோட்டோசைல இடைவெளியானது ஒரு வித்தலை தாவர தண்டிலே காணப்படும். டைகாட் ஸ்டெம்மை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் பாயிண்ட், டைகாட் ஸ்டெம்ல பித் இஸ் பிரசன்ட். பித்தானது காணப்படும். மோனோகாட் ஸ்டெம்ல பித் இஸ் ஆப்சென்ட். பித்தானது இங்கு காணப்படாது. இது ரொம்ப 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 முக்கியம். பித் இஸ் ஆப்சென்ட். லாஸ்ட் பாயிண்ட், டைகாட் ஸ்டெம்ல phloem parenchyma இருக்கும். மோனோகாட் ஸ்டெம்ல phloem parenchyma இருக்காது. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு கிளியரா தெரிஞ்சுடுத்தோம்னா எந்த கொஸ்டின் ஸ்டெம் ரிலேட்டடா அனாட்டமியில் கேட்டாலும் நம்மளால சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அனாட்டமியில் டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், மோனோகாட் ஸ்டெம்மோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம். அது ரிலேட்டடாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. The transverse section of a plant shows following anatomical features. ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட் இருக்கு பாருங்களே, அதை குறுக்கால வெட்டி வச்சிருக்கோம். அது ரூட்டா, ஸ்டெம்மா, லீஃபான்னு தெரியாது. அதுக்கான கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கா பண்புகள். இந்த கேரக்டரை வச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்க இந்த அனட்டாமிக்கல் கிராஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய அனாட்டமி இருக்கு பாருங்களே, அதில் இருக்கக்கூடியது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். The transverse section of a plant, ஒரு பிளான்ட்டோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு தோற்றம் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஷோயிங் ஃபாலோயிங் anatomical features or shows following anatomical features, கீழே வரக்கூடிய உள்ளமைப்பியல் பண்புகளை பெற்றிருக்கிறது. இதை வச்சுன்னு அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல் சரவுண்டட் பை பண்டல் ஷீத். எண்ணற்ற வாஸ்குலர் உருளை காணப்படுகிறது. அது சிதறி காணப்படுகிறது. அதனை சுற்றி கற்றை உறை காணப்படுகிறது. எண்ணற்ற வாஸ்குலர் கற்றை காணப்படுகிறது. அந்த வாஸ்குலர் கற்றையானது சிதறி காணப்படுகிறது. அதை சுற்றி கற்றை உறை பண்டல் ஷீத் காணப்படுகிறது. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும், இது மோனோகாட் ஸ்டெம், ஒரு வித்தலை தண்டின் பண்பு என்பது. அப்போ இது என்ன? மோனோகாட் ஸ்டெம், ஒரு வித்தலை தண்டு. லார்ஜ் கான்ஸ்பிகுவஸ் parenchymatous கிரவுண்ட் டிஷ்யூ, நிறைய தலத்திசு இருக்கு. அந்த தலத்திசுவில் யார் இருக்காங்கன்னா parenchymaவினால் ஆன தலத்திசு காணப்படுகிறது. ஸோ இது ஃபுல்லாத்துக்கும் கிரவுண்ட் டிஷ்யூன்னு பேர். அதில் கார்டெக்ஸ் ஸ்டீல் டிஃபரன்சியேஷன் இல்லை, நிறையா parenchyma இருக்குது. அப்படின்னா இதுவும் எதில் வரும்? இட் ஆல்சோ ரெப்ரசன்ட் மோனோகாட் ஸ்டெம். அடுத்தது பாருங்க, வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் conjoint and closed. வாஸ்குலர் கற்றைகள் conjoint closed, மூடிய. conjoint என்ன அர்த்தம்? phloem and xylem are in the same radius. phloemum xylemum ஒரே ஆரத்தில் இருக்கும். closed, cambium இருக்காது, no secondary growth. இதுவும் எதில் வரும்? மோனோகாட் ஸ்டெம், ஒரு வித்தலை தண்டில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, phloem parenchyma absent. phloem parenchyma யார்கிட்ட இல்லை? மோனோகாட் ஸ்டெம்ல இல்லை. அப்போ இங்கேயே இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சு போயிடுத்து. என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இது என்ன டைப்பில் வருது நம்மளுக்கே தெரியுமே, மோனோகாட் ஸ்டெம் தான் அங்கே கொடுத்தது. மோனோகாட் ரூட் கிடையாது, டைகாட் ஸ்டெம் கிடையாது, டைகாட் ரூட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? கொஸ்டின் நம்பர் 2 ஃபார் யூ. வாட்டர் கண்டக்டிங் கேவிட்டிஸ் இன் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். இவற்றின் வாஸ்குலர் கற்றையிலே நீரினை சேமிக்கக்கூடிய, நீரினை கடத்தக்கூடிய துளைகள், கேவிட்டிகள் காணப்படும். அப்படின்னா புரோட்டோசைலம் லாக்குனா மாரி. எதில்? சன்ஃப்ளவரில் கிடையாது, சைக்கஸில் கிடையாது, பைனஸில் கிடையாது. இந்த வாட்டர் கண்டக்டிங் கேவிட்டிஸ் ஆர் வாட்டர் ஹோல்டிங் கேவிட்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மெய்ஸில் இருக்கும். பிகாஸ் மெய்ஸ் கம்ஸ் அண்டர் மோனோகாட் ஸ்டெம். இது ஒரு வித்தலை தண்டின் கீழே வருவதால் அந்த மோனோகாட் ஸ்டெம்ங்கிறது, இது மெய்ஸ்கிறது மோனோகாட். நம்ம எதில் பார்த்துருக்கோம்? மோனோகாட் ஸ்டெம்மில் தான் வாட்டர் கண்டக்டிங் கேவிட்டி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதனால் மெய்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. pith and cortex do not differentiated in. பித்து, புரணி என்ற வேறுபாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எதில் காணப்படாது?
இப்போ தான் படித்தோம் மோனோகாட் ஸ்டெம்ல கிரவுண்ட் டிஷ்யூ இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ் அண்ட் பித். ஒருவித்தலை தாவர தண்டிலே அந்த புரணி என்ற பித் என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கும். ரீசன் உங்களுக்கு தெரியும், இன் மோனோகாட் ஸ்டெம் தி வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். வாஸ்குலர் கற்றைகள் சிதறி காணப்படுவதால். எங்க இருக்கு ஆன்சர்? எஸ், மோனோகாட் ஸ்டெம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைகாட் ஸ்டெம்ல கார்டெக்ஸ் பித் இருக்கும், மோனோகாட் ரூட்ல கார்டெக்ஸ் பித் இருக்கும், டைகாட் ரூட்ல கார்டெக்ஸ் இருக்கும். பித் இஸ் லெஸ் கான்சிபிகுவஸாக இருக்கும். கான்சிபிகுவஸ் அல்ல, பித் இஸ் லெஸ் கான்சிபிகுவஸ் ஆர் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இதுவும் ஆப்ஷன் இல்லை. அப்போ மோனோகாட் ஸ்டெம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அசர்ஷன் கொடுத்துருக்கா, ரீசன் கொடுத்துருக்கா, கூற்று காரணம். இது படிக்கிறப்பே இது ரைட்டா தப்பா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக தெரிஞ்சுட்டோன்னா ஆன்சரை ஸ்ட்ரைட்டாக சொல்லிட முடியும். அசர்ஷன் கூற்று. மோனோகாட் ஸ்டெம் ஹேஸ் கொலாட்டரல் அண்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஒருவித்தலை தாவர தண்டிலே கொலாட்டரல் ஒருங்கமைந்த, ஓப்பன் திறந்த. மோனோகாட் ஸ்டெம்மில் திறந்த வாஸ்குலர் கற்றை ஓப்பன் இருக்காது, பிகாஸ் கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். அப்போ அசர்ஷன் என்பதே தப்பாக போயிடுது. மோனோகாட் ஸ்டெம்மில் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல் இருக்கும், ஒருங்கமைந்த வாஸ்குலர் பண்டல் இருக்கும், ஆனால் ஓப்பன் சொல்லக்கூடாது, பிகாஸ் கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். இவாள்கிட்ட கேம்பியம் இல்லை. அப்போ அசர்ஷன் தப்பு. ரீசனை பாருங்க, கூற்று சொல்லியாச்சு, காரணத்தை பாருங்க. If the cambium is absent, such vascular bundle is called open type. கேம்பியம் இல்லை என்றால் அதற்கு திறந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயராம். கேம்பியம் இல்லைன்னா அதுக்கு திறந்த கிடையாது, ஓப்பன் கிடையாது. அதுக்கு என்ன பேர்? க்ளோஸ்டு, மூடியன்னு பேர். அப்போ ரீசனும் தப்பு, அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். both assertion and reason are true. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம், தப்பு. both assertion and reason are true. கூற்றும் சரி, காரணமும் சரி. reason is not the correct explanation. காரணம் கூற்றினை விளக்கவில்லை, தப்பு. assertion is true, reason is false. ரெண்டுமே false. அப்ப இதுவும் தப்பு. both assertion and reason are false. இதுதான் இதுக்கு சரியான விடை. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Next question for you. In barley stem vascular bundles are. Barley stem அப்படினால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், barley comes under monocot. barley எதுல வரும்? monocot, ஒரு வித்தலை தாவரத்தின் கீழே வரும். அப்ப அதுல என்ன இருக்கும்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கா. closed vascular bundle, மூடிய வாஸ்குலர் கற்றை. scattered, சிதறி காணப்படும். இதுதான் கரெக்ட். In monocot stem the vascular bundles are numerous in number, scattered and closed. சிதறி காணப்படும், கேம்பியம் இல்லை என்பதால் மூடியது, எண்ணற்ற வாஸ்குலர் கற்றைன்னு இப்பதான் படிச்சோம். அப்ப இதுதான் சரி. ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், ரிங், திறந்த வளைய வடிவில் அமைந்திருத்தல். திறந்த வாஸ்குலர் கற்றை வளைய வடிவில் அமைந்திருத்தல். டைகாட் ஸ்டெம், இருவித்தலை தண்டில் இருக்கும். அப்ப இது கிடையாது. க்ளோஸ்ட் அண்ட் ரேடியல், மூடிய ஆரப்போக்கில் அமைந்த. மூடிய ஆரப்போக்கில் அமைந்தனா அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ரூட், வேரில் காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். ஓப்பன் அண்ட் ஸ்கேட்டர்ட். ஓப்பன்னா திறந்த, இது டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். ஸ்கேட்டர்ட்னா சிதறி காணப்படும் மோனோகாட் ஸ்டெம். இதுவும் ஆன்சர் இல்லை, ஏன்னா இங்கே ரெண்டையும் சேர்த்து குழப்பி கொடுத்துருக்கா. இப்போ இதை பொறுத்தவரை சரியான விடை க்ளோஸ்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மோனோகாட் ஸ்டெம் குறித்த ஒரு அறிமுகம், மோனோகாட் ஸ்டெம் டைகாட் ஸ்டெம்க்கு நடுவில் என்ன வித்தியாசம், அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டால் பார்த்தோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ எடுக்கிறப்ப இன்னொரு முக்கியமான கான்செப்டை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.